பசியில் நான் பிறந்தேன், உணவில் நான் வளர்ந்தேன். பசியில் நான் பிறந்தேன், இந்த உணவில் நான் வளர்ந்தேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் குடுவஞ்சேரி கார்த்திகேயன். இன்று தேதி 21/2/2025 வெள்ளிக்கிழமை காலையில் 8:51 ஆகுது. இன்று பார்த்திங்கன்னா எங்களுடைய மாடி வீட்டு தோட்டத்தில் இயற்கை முறையில் பாரம்பரிய நாட்டு தக்காளி பாருங்கள். இது ஒரு ஆப்ரிக்கன் வெரைட்டி. மாடியில் 6 மாதத்துக்கு முன்னாடி பயிர் வச்சது. என்னம்மா இருக்குது பாருங்களேன் அழகு. இதையெல்லாம் நம்ம ரசிக்கணும். என்ன அழகாக இருக்குது பாருங்களேன். இது ஆப்ரிக்கன் தக்காளி. இதுக்கு தமிழில் என்னன்னு தெரியல. இது டோகோ ட்ரஃபுல் அப்படின்றாங்க, ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அது அடுத்து இதை பாருங்கள், கஸ்தூரி வெண்டை. கஸ்தூரி வெண்டைக்காய் இது என்ன அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது ஒரு காய். அடுத்து இது கொஞ்சம் பெரிய காய். இது இன்னும் படைப்பில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு நாளும் இதெல்லாம் இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும். இதெல்லாம் நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம். காலை உணவு எனக்கு இப்போ இதெல்லாம் அப்படியே பச்சையாக சாப்பிட்றது தான் பசித்தர்கள் உணவு இது. அடுத்து எங்கள் வீட்டில் வளர்ந்த ஆவாரம் செடி போன வருஷம் வச்சது. அது இன்னமும் பூத்தும் தான் இருக்குது. தினமும் பூக்குது. நான் எடுக்க மாட்டேன், விதைக்கும் கொஞ்சம் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இதுவும் கொஞ்சம் நல்லா பூவாக இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு காலை உணவை அப்படியே வெறுமனே நம்ம சாப்பிட்லாம். விதையும் பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தட்டில் பார்த்தீங்களா, மண் படையல் இது தாங்க. அந்த விண்ணும் மண்ணும் இல்லைன்னா இந்த உணவுகளே நமக்கு கிடைக்காது. அவங்களோட பசி இருந்தால் தான் இந்த பசிகள்லாம் நமக்கு உணவாக விளைவிக்கும். அதனால் இப்போவும் இந்த உணவுக்கு காரணமான அந்த வானமும் பூமிக்கும் இந்த உணவுகள் ஒரு படையல். அதுதான். இப்போ இது பாருங்கள், கதிரவனுடைய சத்தை உள் வாங்குது பாருங்கள். கதிரவன் பாருங்கள், பார்த்துட்டிங்களா? கதிரவன் அடுத்து பூமி, இவங்க 2 பேர்னால தான் நமக்கு இது மாதிரி இயற்கையான உணவுகள் நமக்கு கிடைக்குதுங்க. அதனால் இந்த கதிரவனுக்கும் இந்த அன்னை பூமி தாய்க்கும் இந்த 2 பசிகளுக்கும் இது போன்ற இயற்கை உணவுகள் படையலாக விளங்கட்டும். அடுத்து இவங்களோட விதைகளையும் நம்ம பாதுகாப்போம், உறுதிமொழி எடுப்போம். அந்த உணவை, சத்துள்ள உணவை நம் உடலுக்கு கொடுப்போம். நம்மளும் நம்மளுடைய குடும்பமும் குலமும் நலமுடன் மகிழ்ச்சியுடன் நீண்ட ஆயுள் நம்ம வாழலாம். என்னை படைத்த பசிக்கும் என்னை வளர்த்த உணவுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.